Praise the Lord. Greetings to each and everyone who is watching this telecast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். Actually, there are a lot of different things which we meditate on, but today we are going to look at something that's a little different. நாம் अनेक காரியங்களை தியானிக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறது சற்று வித்தியாசமானது. So today we are going to look about the knowledge of God. இன்றைக்கு நாம் தேவனை அறிகிற அந்த அறிவை குறித்து தியானிக்க போகிறோம். It's actually a very important topic. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். But we focus very much less on this. ஆனால் இதற்கு நாம் மிகவும் குறைந்த முக்கியத்துவமே கொடுத்து வருகிறோம். So as Christians, we believers, we always tend to focus on prayer, faith. விசுவாசிகளாகிய நாம் அதிகமாக ஜெபம், விசுவாசம் என்று சொல்லி அவைகளிலே கவனம் செலுத்துவது உண்டு. We focus on healing, blessings of God, the prosperity. சுகம், ஆசீர்வாதம், இப்படி செழிப்பு, இவைகளிலே நாம் கவனம் செலுத்துகிறோம். So we focus on all these areas, but we neglect how do we get those blessings, and how to pray, how to have faith. We don't know about all that. இவைகளிலே நாம் முக்கியத்துவம் செலுத்துகிறோம். ஆனால் நாம் தேவனை அறிகிற அந்த அறிவிலையும் அப்படிதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதிலே நாம் கவனம் செலுத்துகிறது இல்லை. So we don't know about God itself. தேவனுடைய அந்த காரியத்தை நாம் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். Because knowledge only brings life. அவரை குறித்த அறிவுதான் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறது. Knowledge about God only brings health. தேவனை குறித்த அறிவுதான் நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கிறது. Knowledge about God only brings prosperity. தேவனை குறித்த அறிகிற அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருகிறது. The knowledge of God brings relationship with God. தேவனை குறித்த அறிகிற அறிவு அவரோடு கூட அந்த தொடர்பிலையும் அவரோடு கூட வைக்கிற அந்த உறவையும் மேம்படுத்துகிறது. People say that I know so many different things. I know this Sinistar or any different things. Anything of the worldly thing, they will tell that I know such great things. இந்த பூமியிலே अनेகர் சொல்லலாம் எனக்கு இப்படிப்பட்ட மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி. But when compared to the word of God, that is the most highest thing that any person can know, and knowing about God is the most highest thing that any person can come to. ஆனால் ஒரு விசுவாசி வேதாகமம் பொறுத்த வரைக்கும் தேவனை குறித்த அறிகிற அறிவு தான் மிகவும் மேன்மையான ஒன்றாக இருக்கிறது. Because that only brings you to eternal life. அதுதான் உங்களை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லுகிற ஒன்று. Because that only gives you the relationship with God. அதுதான் தேவனோடு கூட ஒரு அருமையான ஒரு உறவை உங்களுக்கு கொடுக்கிறது. So when anything compared to worldly thing, this is the only thing that comes as something very special and which helps you to know more about God. இந்த உலகத்தினுடைய अनेक காரியங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு காரியம் மாத்திரம் தான் தேவனை குறித்த அறிகிற அறிவுதான் அவரோடு கூட நல்ல ஒரு உறவையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கிறது. So let's look at the book of Hosea chapter 4 verses 6. ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். My people are destroyed for lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Because thou has rejected knowledge, I will also reject thee. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். That thou shalt be no priest to me. So look at that. Even he is saying that you need not even be a priest or a pastor to me. நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். He even does not want even pastors. அவருக்கு பாஸ்டராக இருக்க தேவையில்லை அவரை குறித்த அந்த அறிவு இல்லாமல். He is only focused on the knowledge of God. இந்த இடத்திலே தேவனுடைய அறிவுக்கு தான் தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறார். See, this is an amazing scripture and it's something very different at what the body of Christ actually knows. இது மிகவும் ஒரு அருமையான ஒரு வசனம். இது கர்த்தருடைய சரீரமாகிய சபை இதில் எவ்வளவாக அறிந்திருக்கிறது என்பதையும் இதை காண்பிக்கிறது. My people perish and they are destroyed for a lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Because thou has rejected knowledge. He even gives the reason for that. நீ அதை வெறுத்து விட்டாய், அதற்கு கூட அவர் காரணத்தையும் சொல்லுகிறார் ஏன் அப்படி என்று சொல்லி. Because thou has rejected knowledge. நீ அந்த அறிவை தேவனை குறித்து அறிகிற அந்த அறிவை
நீ வெறுத்து விட்டாய். But at the same time also God says in Ezekiel 18:32, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, For I have no pleasure in the death of him that dieth. சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். So actually God does not want his people to perish or to get destroyed. அவருடைய ஜனங்கள் அழிந்து போகிறது, யாரும் மரிக்கிறது, அவ்விதமாய் மரிக்கிறது அவருக்கு விருப்பம் அல்ல. Even humans also don't like that. மனிதர்கள் கூட ஒருவருடைய மரணத்தையும் விரும்புகிறதில்லை. But at the same time God even more does not want his people to be perished and to be destroyed. அதற்கும் அதிகமாக தேவனும் தன்னுடைய எந்த ஒரு மனிதனும் அவ்விதமாக அழிந்து போகிறதை அவர் விரும்புகிறதில்லை. See, knowing God is something very special. தேவனை அறிகிறது மிகவும் முக்கியமான ஒன்று. It is even more special to me also. இது எனக்கும் கூட ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. So this is something from my personal I am just sharing. இது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்தும் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். Knowing God is something very important to us. தேவனை அறிகிறது மிகவும் முக்கியமான ஒன்று. Knowing about faith, knowing about prayer is all secondary. ஜெபத்தை குறித்து அறிகிறதும் விசுவாசத்தை குறித்து அறிகிறதும் இரண்டாவது தான். Why I am saying this as secondary? நான் ஏன் இதை இரண்டாவது என்று சொல்லுகிறேன் என்றால், because only the knowledge of God will help you understand about faith. ஏனென்றால் நீங்கள் தேவனை அறியும் பொழுதுதான் அது உங்களுக்கு விசுவாசிக்கவும் ஜெபம் பண்ணவும் அதிகமாக உதவும். How do you get this knowledge? எவ்விதமாக இந்த தேவனை குறித்து அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளலாம்? Only by going through the word of God. அது வேத வசனங்கள் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். There is no other source to know about God, only through the scripture. தேவனை குறித்து அறிய வேற ஒரு காரியமும் நமக்கு இல்லை. ஒரு வேத வசனங்கள் தான் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறது. It is a very personal relationship with God. இது ஒரு தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவருக்கும் தேவனோடு கூட ஒரு உறவு. See, in today's world, இன்றைய உலகத்திலே humans expect knowledge. மனிதர்கள் அறிவோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். I am talking about the knowledge of another person. இன்னொரு மனிதனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். See, example, if I am a person, I expect something from others that they should know something about me. என்னை குறித்தும் மற்றவர்கள் என்னை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டும், நானும் அவர்களை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அந்த அறிகிற அந்த காரியத்திற்குள்ள நம்ம விரும்புகிறோம். And same way the other person also expects something from me that I should know about them. மற்றவர்களும் நாம் அவர்களை அதிகமாக அறிந்து கொள்ளுகிறதை அவர்களும் விரும்புகிறார்கள். This is how friendship works. இவ்விதமாகத்தான் நட்பு வேலை செய்கிறது. This is how relationship works. இவ்விதமாகத்தான் உறவுகள் நடக்கிறது. And this is how even marriage works. இவ்விதமாகத்தான் திருமண உறவுகளும் சென்று கொண்டிருக்கிறது. The marriage partner also expects something from the other person that they should know and they should understand about me or the other person. திருமணத்து வாழ்க்கையிலும் கூட அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களை அறிந்து கொள்ள வேண்டும் நன்றாக என்று சொல்லிதான் அவர்கள் விரும்புகிறார்கள். Simple humans have this expectation. ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட இந்த ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. This simple human perishes tomorrow. They may be alive today, they may go and they may pass away even tomorrow. நாளைக்கு மரிக்க போற ஒரு மனிதன் கூட இன்றைக்கு அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். Even simple humans, ஒரு சாதாரண ஒரு மனிதன், they are not even everlasting. ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் மரிக்க போகிறவன் கூட அதை எதிர்பார்க்கிறான். But just think about God. அப்படியானால் தேவனை குறித்து யோசித்து பாருங்கள். How he expects this from us. இதை அவர் எவ்விதமாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். His expectation is so much. அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. That we are below God's standard. ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கு அந்த அளவிற்கு நாம் இல்லை, அதற்கும் கீழாகத்தான் நாம் இருக்கிறோம். Even simple people who perish expect this, then just think and imagine how much God, the eternal God, would expect from his people. ஒரு சாதாரண ஒரு மனிதனே இப்படி ஒவ்வொருவரும் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் எவ்விதமாக அவர் அதை எதிர்பார்ப்பார். நித்தியமாக இருக்கிறவர். He even came and died for you and me. அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்து மரித்தார். Simple humans have not done anything for others, even in marriage or any friendship. They have not done anything great for the other person, but they expect. ஒருவருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாவிட்டாலும் கூட மனிதர்களும் அதை எதிர்பார்க்கிறார்கள். They expect the knowledge. அவர்கள் அந்த அறிவை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்.
That's why God says, my people perish or they get destroyed for a lack of knowledge. என்னை குறித்து அந்த அறிகிற அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் சாகிறார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். Because the knowledge of God is where is the actual key to other blessings in life. மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் இது தான் ஒரு திறவுகோலாக காணப்படுகிறது. I just cannot understand, or I just cannot grasp that how people are even say that they are in a relationship with God without even knowing God. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எப்படி அவர்களால் தேவனோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியவில்லை என்று சொல்லி. How they even talk to God without even knowing God. தேவனை அறியாமலே, அவரை குறித்த அறிகிற அறிவு இல்லாமலே எப்படி அவர்கள் அவரோடு கூட பேசுகிறார்கள் என்று சொல்லி என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. How can you even expect a blessing without even knowing what God knowing about God? தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறியாமல் எப்படி நாம் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம்? How do you claim that you are in a relationship with God? எப்படி நீங்கள் ஒரு உறவிலே அவரோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும்? So believers, please understand that it is actually very important that you have a very strong relationship with God and you have the knowledge of God. விசுவாசிகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய காரியங்களிலே திடமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். God does not want sacrifice or any unwanted things. He does not want all that. அவர் எந்த ஒரு பலியையோ எதையோ அவர் எதிர்பார்க்கவில்லை. He wants only you, a relationship with you. உங்களை மாத்திரம் தான் அவர் எதிர்பார்க்கிறார், உங்களோடு கூட ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்கிறார். And that relationship should be an intimate relationship. அந்த உறவு மிகவும் அதிகமாக நெருங்கின ஒரு உறவாக இருக்கிறதை அவர் விரும்புகிறார். He expects that you know each and everything about him. அவரை குறித்து எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். So same way we will see from the scripture, வேதத்திலிருந்து அதை நாம பார்க்கலாம். he is not a God who seeks sacrifice. அவர் பலியை எதிர்பார்க்கிறவர் அல்ல. He wants a person with an intimate relationship who really knows him. உண்மையாகவே அவரோடு கூட ஒரு ஐக்கியத்திலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை அறிந்து ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதை தான் அவர் விரும்புகிறார். So we'll see that in the book of Psalms 51:16. சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். So before going to that, I will give you the background of what happened to David. அதற்கு போகிறதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். So David was a man of God. He was the king over Israel. தாவீது இஸ்ரேல் மேலிலே ஒரு ராஜாவாக இருந்தவர். He has a very intimate relationship with God. தேவனோடு கூட ஐக்கியமாய் இருந்தவர். But at a moment where he committed a sin against Bathsheba, பத்சேபாளோடு கூட அவர் பாவத்தை செய்த பொழுது, that is when the prophet the prophet Nathan came and gave this message to him. அப்பொழுதுதான் நாத்தான் என்கிற அந்த தீர்க்கதரிசி வந்து இந்த ஒரு செய்தியை அவருக்கு அறிவித்தார். And during that time this psalm was written by David. அந்த நேரத்திலே தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடினார். So just imagine at this particular time when he had committed a real big blunder, he is writing this psalm. ஒரு பெரிய பாவத்தை அவர் செய்த அந்த தருணத்திலே தான் இந்த ஒரு சங்கீதத்தை அவர் எழுதி இருக்கிறார். It is very important that what David mentions here in the psalm. இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்லி இருப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். This is the time when David had committed a sin against God. ஏனென்றால் தேவனுக்கு விரோதமாக தாவீது பாவம் செய்திருந்தார். But look at what the man of God writes. இந்த தேவ மனுஷன் எப்படி எழுதுகிறார் என்று பார்க்கலாம். For thou desirest not sacrifice. பலியை நீர் விரும்புகிறது இல்லை. Notice that word. He mentioned very clearly, for thou desirest not sacrifice. நீர் பலியை விரும்புகிறது இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறதை நம்ம கவனமாக கவனிக்க வேண்டும். Else would I give it. விரும்பினால் செலுத்துவேன். And he also mentions that thou desirest not in burnt offerings. அதோடு அவர் சொல்லுகிறார், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. See, look at the man of God's understanding. அந்த இடத்திலே தேவனை குறித்த அவருடைய அந்த அறிவை நீங்கள் பாருங்கள். And also you should notice that he is living in the Old Testament. அது மாத்திரமல்ல, அவர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர். Just imagine today in today's world we are tossed here and there by different doctrines. இன்றைக்கு நாம் இங்கும் அங்குமாக அநேக போதகங்களினாலே அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். We listen to one preacher and another preacher tells something else.
நாம் ஒரு போதகர் சொல்லுகிறதை கேட்கிறோம், பின்பு இன்னொருவரும் சொல்லுகிறதையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். So there are so many contrary things, but look at what happened in the Old Testament. அதிலே அநேக வித்தியாசமான காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே நடந்ததை பாருங்கள். See how he clearly understood even the law. Though he was in the law, he was following the law. He understood the true nature of God. நியாயப்பிரமாண காலத்திலேயே அவர் தேவனுடைய குணாதிசயத்தை முற்றிலுமாக அறிந்திருந்தார். Even in the Old Testament, it's so surprising that a man clearly understood and knows his God. மிக ஆச்சரியமான ஒரு காரியம் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே இவர் தேவனை விதமாக அறிந்திருப்பது. And that is the reason why God tells that David is a man after his own heart. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி. This is not a simple statement. அது ஒரு சாதாரண ஒரு வாக்கியம் அல்ல. God is a wrathful God in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே அவர் மிகவும் கோபம் கொள்ளுகிற ஒரு தேவனாக நாம் பார்க்கிறோம். But just think and imagine of how much David had a relationship with God that he even tells that he even knows the wrathful side of God, but he even tells that for thou desirest not sacrifice. தேவனுடைய அந்த தன்மையை அவர் அறிந்திருந்தாலும் கூட அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீ தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. And also he has committed a sin, and during that time he speaks still பாவம் those செய்த words. அந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். He understands the grace of God. அவர் தேவனுடைய கிருபையை அவர் அறிந்திருந்தார். He understands the relationship and the importance of the knowledge of God. தேவனை குறித்த அந்த அறிகிற அந்த அறிவின் மேன்மையை அவர் அறிந்திருந்தார். David even knew what Saul never knew. சவுலுக்கு தெரியாதது தாவீதுக்கு தெரிந்திருந்தது. Because that is where Saul even thought of pleasing God by giving sacrifices. சவுல் பலி செலுத்தி தேவனை பிரியப்படுத்தலாம் என்று நினைத்தார். That is where Saul committed the mistake. அவ்விதமாக தான் சவுல் தவறு செய்தார். And even Samuel addresses to Saul saying obedience is better than sacrifice. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் உத்தமம் என்று சொல்லி. So this is something which happened before David. இது தாவீதுக்கு முன்பாகவே இது நடந்த விஷயம். But David knows that he is not a God who expects sacrifice. தாவீதுக்கு நன்றாக தெரியும் தேவன் எந்த பலியையும் எதிர்பார்க்கவில்லை என்று சொல்லி. So it is very important that we understand the importance of the knowledge of God through David's life. ஆகவே தாவீதினுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டியது தேவனுடைய அறிவு, தேவனை அறிகிற அறிவு எப்படி என்று சொல்லி. So today we are listening to so many scriptures, so many doctrines, so many teachings. அநேக போதகங்களை நாம் இந்த காலங்களிலே கேட்கிறோம். But we are not able to grasp that word. அவைகளை நம்மால் உட்கிரகித்துக் கொள்ள முடியவில்லை. So we have to be more attentive and more focused to know about God. நம்முடைய கவனம் முழுவதையும் அதற்கு நேராக செலுத்தி தேவனுடைய காரியத்தை அறிய வாஞ்சிக்க வேண்டும். It is such a precious thing that even it is like the blood of Jesus. We tell that the blood of Jesus is something very precious, and same way it is the knowledge of God is also equally very much precious. எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலையேற பெற்றது என்று நம்ம சொல்லுகிறோமோ அதே போல தான் தேவனை குறித்து அறிகிற அறிவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் விலையேற பெற்றதுமாக இருக்கிறது. We have to pay really good attention to each and every word that's been preached to us. நமக்கு போதிக்கப்படுகிற போதனைகளை சரியாக நம்ம கவனித்து பார்க்க வேண்டும். So even Jesus explains this kind of a situation in the Bible where we can even just go through that and we can understand where do we actually stand, which standard are we in. இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட காரியங்களை போதிக்கிறதிலே நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்று சொல்லி. So let's look at மத்தேயுவுக்கு திருப்பிக் கொள்ளலாம். chapter 13 verses 18 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். verses 18 onwards to 23. 18 23 வரைக்கும். Hear ye therefore the parable of the sower. ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். When anyone heareth the word of the kingdom and understandeth it not, then cometh the wicked one and catcheth away that which was sown in their hearts. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான், அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். So here we see that God is explaining a parable regarding the seed which was sown. விதை விதைக்கிறவனுடைய ஒரு உவமையை தேவன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். So who is the sower right now? இதுல யார் விதைக்கிறது? So the sower could be God, or if not the preacher.
அந்த விதைக்கிறவன் ஒருவேளை தேவனாகவும் இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் போதிக்கிற போதகராகவும் இருக்கலாம். So even I could also be the Christian who is listening to a preacher. நானும் கூட அவ்விதமாக ஒரு போதகரிடத்திலே கேட்கிற ஒரு நிலைமையிலே இருக்கலாம். So let's see what God tells and how people are reacting to that to the seed which is getting sown. அவ்விதமாக அந்த அந்த உவமையை நம்ம தொடர்ந்து பார்ப்போம், எவ்விதமாக நாம் அதுக்கு பதில் கொடுக்கிறோம் என்று பார்க்கலாம். And notice the first point which he tells, this is actually the seed which was sown by the wayside. ஆக்சுவலி இந்த காரியம் வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு விதையை குறித்து இருக்கிறது. So notice the word he mentioned, understands it not. அதை உணராது இருக்கும் பொழுது என்கிற ஒரு வார்த்தை அந்த வசனத்திலே வருகிறது. So Jesus gives an important parable emphasizing that this particular person actually listens to word but he is not able to understand it. அவர் எந்த நபரை குறித்து சொல்கிறார் என்றால், வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது என்கிற நிலைமையில இருக்கிற ஒரு மனிதனை குறித்து அங்க சொல்லுகிறார். So this also refers to the poor knowledge of God. தேவனை குறித்து மிகவும் குறைந்த அறிவுள்ள ஒரு நபரை குறித்து அங்கு பேசுகிறார். God says, my people perish for a lack of knowledge. என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லாதனால் அவர்கள் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். So we can compare that in our lives like a believer who is sitting in church. They do not understand the word. They are just coming and sitting and just going out. இந்த வசனத்தோடு கூட நம்மையும் வைத்து ஒரு விசுவாசியாக நம்மை ஆராய்ந்து பார்க்கலாம். So this believer just comes and sits in this church and then they just go out. They don't have any understanding about இவர் God. இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வருவார்கள், வசனத்தை கேட்பார்கள், அதை புரிந்து கொள்வதிலே அவர்கள் பாட்டுக்கு போய் விடுவார்கள். Then the second category of people is there. இரண்டாவது ஒரு கூட்டம் உண்டு. The word which was sown in the stony place. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். So this person actually hears the word, they listen to it. வசனத்தை கேட்டு this person actually listens to the word, they pay attention to it. அந்த வசனத்தை அவர்கள் மிகவும் விருப்பமாக கேட்பார்கள். And look at the point, it seems that they get excited or anon with joy. அதை கேட்ட உடனே அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் வருகிறது, ஏற்றுக்கொள்கிறார்கள். So these you can imagine and see these type of people could be the people who are sitting in church. They are very much excited when they hear the word. They praise God, they say hallelujah, everything. They get excited with joy. இப்படிப்பட்டவர்கள் உடனடியாக அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். I'm not criticizing the ones who are actually telling hallelujah or they are excited. நான் இவ்விதமாக உற்சாகப்பட்டு சந்தோஷத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்கிறவர்களை நான் குறை சொல்லவில்லை. I'm not criticizing any believer. அவர்களை நான் குற்றப்படுத்தவில்லை. It's actually good. அது நன்மைதான். But I'm just giving you the importance of the knowledge of God. ஆனால் தேவனை குறித்து அறிகிற அறிவு முக்கியம் என்கிறதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். So we just have to examine where we stand from the ஆகவே word. நான் எந்த இடத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை ஆராய வேண்டும். So notice that this they hear the word and they get excited with joy. இங்கு கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான். But has no root. ஆனால் வேர் இல்லை. They endure only for a short time. மிகவும் குறைந்த காலம் மட்டுமே இவன் தங்க இருக்கக்கூடியவனாக காணப்படுகிறான். When tribulation and persecution comes, உபத்திரவமும் மிகுந்த நெருக்கமும் வரும் பொழுது he is offended. இவன் இடறல் அடைகிறான். So notice that. இதை கவனித்து பாருங்கள். So where do we stand? Are we standing in this group of people? இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமா? Are we the ones who are getting excited? இப்படி உடனடியாக உற்சாகப்பட்டு பின்பு வேறு விதமாக செல்கிறவர்களாய் இருக்கிறோமா? And then later when tribulation comes, we get offended. உபத்திரம் வரும் பொழுது இடறல் அடைந்து பின்வாங்கி போகிறோமா? Are we such kind of people? நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜனமா? So all this refers to the lack of the knowledge of God. இது எல்லாம் அவரை அறிகிற அறிவிலே குறைவோடு கூட இருக்கிறதை தான் அது காண்பிக்கிறது. People perish for a lack of knowledge. அவரை அறிகிற அறிவு இல்லாததினால் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். So look at the seed which was thrown among thorns. முள்ளுகளுக்கு மத்தியிலே விழுந்த அந்த விதையை கவனித்து பார்க்கலாம். He is the one which receives the word. இவன் இப்படிப்பட்டவன் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறான். They care for the word. They give more importance to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். But still they care a lot of things about the worldly things and the deceitful riches. ஆனால் உலக காரியத்துக்கும் உலகத்தினுடைய ஐஸ்வரியத்துக்கும் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள்? முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறார்கள். So the riches and the cares of the world, they actually choke. அந்த உலக கவலையும் ஐஸ்வரியமும் அந்த தேவனுடைய வார்த்தையை நெருக்கி போட்டு விடுகிறது. And they become more unfruitful.
ஆகவே அவர்கள் கனியற்றவர்களாக காணப்படுகிறார்கள். So these are people who listen to the word, they understand everything, but the cares of the world actually deceives them. இந்த உலக கவலை அவர்களை என்ன செய்து விடுகிறது, வஞ்சித்து விடுகிறது, அவர்கள் வளர முடியவில்லை. They get choked by the world and they are becoming unfruitful. இந்த உலக கவலையும் மற்ற நெருக்கங்களும் அவர்களை அப்படியே நெருக்கி விடுகிறதினாலே அவர்கள் கனியற்றவர்களாக இருக்கிறார்கள். So are we in this group of people? இப்படிப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்கிறோமா? It is very important that we understand that people perish for a lack of knowledge. அவரை குறித்து அறிகிற அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் அழிகிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Going to church and listening to this message is not a joke. சபைக்கு சென்று வசனத்தை கேட்பதுதான் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. It's not a joke, it's something very serious. அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். Because in the church and only when you listen to preachers you actually know and you understand God. நீங்கள் சபைக்கு போய் வசனத்தை கேட்கும் பொழுது தேவனை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Look at the fourth category of people which fell on good ground. நல்ல நிலத்திலே விழுந்திருக்கிற நான்காவது விதையை கவனித்து பார்க்கலாம். They heard it and they understood it. அவர்கள் கேட்டார்கள், வசனத்தை புரிந்து கொண்டார்கள். So my people perish for a lack of knowledge. என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் அழிகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. These people actually understands the word and they bear fruits and multiplies. நல்ல நிலத்திலே விழுந்திருக்கிறவர்கள் வேதத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள், வார்த்தையை புரிந்து கொண்டு கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். So these are believers who endure and who are rooted even in tough situations. இப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்கிறவர்களாகவும் கஷ்டமான சூழ்நிலையிலும் விழாமல் நிற்கிறவர்களாகவும் காணப்படுகிறார்கள். They don't get choked by the cares of the world. இந்த உலகத்தின் கவலையினாலே அவர்கள் நெருக்கப்படுகிறது இல்லை. But they bear fruits. ஆனால் அவர்கள் கனி கொடுக்கிறார்கள். So dear brothers and sisters, notice that people perish for a lack of knowledge. அருமையான சகோதர சகோதரியே, தேவனை குறித்து அறிகிற அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். So it is very important that you know and you understand who God is, what are things that he likes. தேவன் யார் என்றும் அவருக்கு எதெல்லாம் பிரியம் என்றும் நீங்கள் அறிவது மிகவும் முக்கியம். You know, in right now in the society, like even before marriage, the boy or the girl actually goes on, they call it as dating, and they learn from each other what are the things that they know. They wanted to know about the other person. They spend a lot of time before marriage knowing the other person. இப்பொழுது இருக்கிற வழக்கத்தின்படி திருமணத்திற்கு முன்பாகவே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி அவர்கள் தங்களுடைய காரியங்களை பரிமாறி அறிந்து கொள்ள, ஒருவரை குறித்து ஒருவர் அறிந்து கொள்ள அவர்கள் விரும்புகிறார்கள். If a human can do that, ஒரு சாதாரண மனிதர்கள் இதை செய்யும் பொழுது, if you do such thing for a human, மனிதர்களுக்காக இதை நாம் செய்யும் பொழுது, if you do such thing and if you spend so much time to understand about the other person, about your life partner, உங்களுடைய வாழ்க்கை துணையாக வரப்போகிற அந்த மற்ற நபரை குறித்து அறிந்து கொள்ள இவ்வளவு முயற்சிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது, if you can do such a thing, then why not you spend such time and such interest on knowing God. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தேவனை குறித்து அறிந்து கொள்ள நீங்கள் ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? So it is very important that we understand that we are not actually understanding God at all. ஆகவே நாம் தேவனை முற்றிலுமாக அறியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். So let's go to Hosea chapter 4 verse 1. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். For the Lord hath a controversy with the inhabitants of the land. தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. He even says why there is a controversy. எந்த விதத்திலே அந்த வழக்கு என்பதை கூட தேவன் சொல்லுகிறார். Because there is no knowledge of God in the land. ஏனென்றால் தேவனை பற்றிய அறிவே அங்க இல்லையாம். See how very clearly the Bible states. எவ்வளவு தெளிவாக வேதம் சொல்லுகிறது என்று பாருங்கள். It is a controversy before God. இது தேவனுக்கு முன்பாக ஏற்புடையதாக இல்லை. That they have no knowledge. அவர்களுக்கு தேவனை பற்றின அறிவே இல்லை. So remember that people perish for a lack of knowledge. தேவனை குறித்த அறிவு இல்லாததினாலே ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். Actually even people don't even need entertainment or people, they don't need even motivation. All that a true believer needs is the knowledge of God.
ஒரு உண்மையான ஒரு விசுவாசி மற்றவர்களை வந்து உற்சாகப்படுத்துகிறது மற்ற காரியங்கள் என்று சொல்லி நம்ம இல்லாதபடிக்கு தேவனை குறித்து அறிகிற அறிவைத்தான் அவர்கள் தேட வேண்டும். அதுதான் வேண்டிய ஒன்று. People don't need entertainment. எந்த விதத்திலும் ஒரு கேளிக்கையான ஒரு காரியங்கள் தேவையில்லை. They don't need any supportive people who can support them. ஒருவருக்கொருவர் சப்போர்ட் பண்ணுகிறோம் என்று சொல்லி போகிற விஷயமும் அல்ல. All that they need is the knowledge of God. எல்லாரும் தேவைப்படுகிறது என்னவென்றால் தேவனை குறித்து அறிகிற அறிவுதான். It's the knowledge of God which will set people apart from perishing and the ones who are living. இந்த தேவனை குறித்து அறிகிற அறிவு அழிகிறவர்களையும் அழியாமைக்கு உள்ளவர்களையும் அது பிரிக்கிற ஒன்றாக இருக்கிறது. The reason why your prayers are not getting answered and you're not getting any breakthrough, it is because of the knowledge of God. உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். The reason why you're getting a blessing, it is because of the knowledge of God. நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் தருகிறதாக இருக்கிறது. Why those promises are not getting manifested, it is because of the knowledge of God. உங்களுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் நீங்கள் தேவனை அறியாததே. Even salvation, you are saved, you and me are saved because of the knowledge of God. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அவரை குறித்து அந்த அறிகிற அந்த அறிவினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Say example, if somebody is not coming and telling you this good news about God, தேவனை குறித்து அந்த நல்ல செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால் how do you get salvation? எப்படி ரட்சிப்படைகிறது என்று. Without the knowledge, without somebody coming and telling you this, you will not get salvation. ஒருவர் வந்து நமக்கு அதை அறிவிக்காவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். It comes through the knowledge of God. ஆகவே அந்த அறிகிற அந்த அறிவில தான் நமக்கு ரட்சிப்பும் உண்டாயிருக்கிறது. Same way, without the knowledge of healing, you will not have healing manifest. அதே போல சுகம் அளிக்கிற குறித்த அந்த அறிவு நமக்கு இல்லாவிட்டால் அந்த காரியங்கள் நம்மளும் விளங்கி இருக்காது. Without knowing that God is a healer, you will not understand about healing. தேவன் சுகமாக்குகிறவர் என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் அந்த அற்புதமான சுகத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. God says, my people perish and they die and என் they are ஜனங்கள் என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லாததனால் அழிகிறார்கள் என்று சொல்கிறார். Because of the lack of the knowledge of God. அந்த அறியாமையினாலே அவர்கள் அழிகிறார்கள் என்று சொல்லுகிறார். Without even the knowledge of God, you will not have faith. உங்களுக்கு விசுவாசம் கூட இருக்காது அவரை நீங்கள் அறியாவிட்டால். Without knowing that he can turn each and every impossible situation to possible, you will not have faith. நீங்கள் முடியாததையும் நீங்கள் முடிகிற ஒரு காரியமாக மாற்ற வேண்டிய அந்த விசுவாசம் கூட தேவனை குறித்த அந்த அறிகிற அறிவு இல்லாவிட்டால் உங்களுக்கு இருக்காது. Because faith also comes through the knowledge of God. ஏனென்றால் விசுவாசமும் அவரை அறிகிற அறிவினால தான் நமக்கு வருகிறது. So let's look at Matthew chapter 14. மத்தேயு 14ஆம் அதிகாரம். So here's an instance which actually is very surprising to look at. இது இதை வாசிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. Matthew chapter 14 verses 35 and 36. 35 36 வசனங்களை வாசிக்கலாம். And when the man of that place had knowledge of him, அவ்விடத்து மனுஷர் அவரை இன்னாரென்று அறிந்து they sent out into all the country round about and brought unto them all that were diseased. செய்தி அனுப்பி பிணியாளிகளை எல்லாரையும் அவரிடத்தில் கொண்டு வந்து and brought to him that they might only touch the hem of his garment, and as many as touched were perfectly whole. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். So I'll just give you a background. Like after Jesus came from the boat, இயேசு கிறிஸ்து அந்த படகிலிருந்து அவர் வந்த பிறகு, so that is when he reaches to this place, and this particular place, இந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். இவர்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டிருந்தார்கள். So look at the word knowledge of him in this verse. இதை குறித்து அவர் அறிந்து என்று சொல்லி இருக்கிறது. இன்னார் என்று அறிந்து. They knew who Jesus is. இயேசு யார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். These people knew what happened to the other woman who had the issue of blood. பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீக்கு என்ன நடந்தது என்று சொல்லியும் இவர்கள் அறிந்திருக்கிறார்கள். Because these people brought sick people that they will get healed when they touch the hem of his garment. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று சொல்லி கேட்டு பிணியாளிகளை எல்லாம் கொண்டு வருகிறார்கள். They knew what happened to that lady with the issue of blood. அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். They knew that the power of God was released when the lady touched God's hem. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெண்ணிற்கு வல்லமை புறப்பட்டு போனதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். So notice that the knowledge of God, they had the knowledge of him. They sent out
into all the country round about and brought unto him all that were diseased. அவரை குறித்து அவர்கள் அறிந்திருந்தபடியினாலே அந்த ஊரில் இருந்த எல்லா பிணியாளியரையும் அவர்கள் கூட்டி சேர்த்தார்கள். So these bunch of people actually knew that God is a healer. அங்கு கூடின யாவரும் தேவன் சுகமளிக்கிறவர் என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். Just imagine if they had not had the knowledge of God, these people would have perished. ஒருவேளை அவர்கள் இந்த அறிவு இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் அழிந்து போயிருந்திருப்பார்கள். So that's why it's very important that you understand the importance of the knowledge of God. ஆகவேதான் தேவனை அறிகிற அந்த அறிவை குறித்து நீங்கள் முக்கியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். Hebrews chapter 6 verse 1. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். So here Paul says, இந்த இடத்திலே பவுல் சொல்லுகிறார், therefore leaving the principles of the doctrine of Christ, let us go on unto perfection, not laying again the foundation of repentance from dead works and of faith towards God. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டுவிட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். So here we see that Paul is giving more importance on the knowledge of God here. இந்த வசனத்திலே அவர் தேவனை குறித்து அறிகிற அந்த அறிவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். He is saying that don't be at the foundation level. இந்த மூல உபதேச காரியங்களிலே நீங்கள் அதிலேயே நின்று விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். After you get saved, you have to renew yourself and you have to mature as a matured Christian. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் மிகவும் வளர்ந்து ஒரு முதிர்ந்த ஒரு விசுவாச நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும். Don't lay again the same foundation. That's what he says. அதே அடித்தள அனுபவத்திலே இருக்க கூடாது. But today in the body of Christ, this is what is actually unfortunately happening here. ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே இன்றைக்கு இதுதான் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. We are laying again and again the foundation of மறுபடியும் அந்த மூல உபதேசங்களிலே தான் சபை சென்று கொண்டிருக்கிறது. We are just focusing on repentance, forgiveness of sins, these things. மறுபடியும் மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு என்று சொல்லி அதிலே தான் சென்று கொண்டிருக்கிறது. So that is a clear indication that there is a lack of the knowledge of God in the body of Christ. இது உண்மையாகவே தேவனுடைய அந்த விஷயத்திலே அவரை அறிகிற அறிவிலே குறைவாக சபை இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக காண்பிக்கிறது. And let's look at Isaiah chapter 5 verses 13. ஏசாயா 5:13ஆம் வசனம். Therefore my people are gone into captivity because they have no knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். So this is what is actually happening right now. இதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. People are stuck and they are under the bondage of Satan. இவ்விதமாக ஜனங்கள் சாத்தானிடத்திலே அடிமைகளாக காணப்படுகிறார்கள். Satan is actually holding people captive in their lives. பிசாசு ஒவ்வொரு மனிதனையும் அவ்விதமாக சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான். It is the knowledge of God only which will set people free. இப்படிப்பட்டவர்களை தேவனை குறித்த அந்த அறிகிற அறிவு தான் அவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். Faith comes only by hearing and hearing by the word of God. விசுவாசம் கேள்வியினாலும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலும் உண்டாகிறது. Otherwise people are going to be captive. அப்படி இல்லை என்று சொன்னால் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். God has done so many miraculous things. He even died on the cross for us. தேவன் अनेक அற்புதங்களை பூமியிலே செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மரித்தும் விட்டார் வந்து. But unfortunately we people are still captive. ஆனாலும் கூட இன்றைக்கு மனுஷர்கள் பாவத்திற்கு அடிமையாகவே இருக்கிறார்கள். So this is a very bad sign. இது மிகவும் ஒரு மோசமான ஒரு காரியம். This shows the lack of understanding and the knowledge of God. இது அவரை அறிகிற அறிவிலே காணப்படுகிற குறைவையே காட்டுகிறது. And also in 2 Kings chapter 7 verses 3. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். So here also it's actually a situation which shows like what Christ has done for each and everyone and how we Christians are not enjoying those blessings. இந்த வசனம் எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்றும் நாம் அதை அனுபவிக்காமல் எப்படி இருக்கிறோம் என்பதையும் கூட காட்டுகிறது. So here we see that Christ died for us on the cross. He's got all those blessings on the other side, but we people are just staying here at this side and we are not going there. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து ஆசீர்வாதத்தை ஒரு புறத்திலே அவர் சேர்த்து வைத்து விட்டார். ஆனால் அங்கு வராமல் வேறு ஒரு இடத்திலே இன்றைக்கும் ஜனங்கள் அறியாமையினாலே அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். But only few people
make through to the other side. அந்த ஆசீர்வாதமான அந்த இடத்திற்கு ஒரு சிலர் மாத்திரம் கடந்து வருகிறார்கள். So we'll just read this. இந்த வசனத்தை வாசிக்கலாம். And there were 4 lepers men at the entrance in of the gate, and they said one to another, why sit we here until we die? குஷ்ரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? And also they actually went to the other side. You can look at that from 8th verse. 8வது வசனத்திலே பார்க்கலாம். They went there, they saw that the Syrians had already they have left their tents. அந்த இடத்திலே சிரிய ராணுவம் அந்த இடத்தை விட்டு கடந்து போயிற்று என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். They had left the tents, they had all the food that they need. அவர்கள் அந்த கூடாரங்களிலே இவர்களுக்கு தேவைப்படுகிற எல்லா ஆகாரமும் அந்த சிறிய ராணுவ காரியத்திலே காணப்பட்டது. Great riches was there, gold, silver. அந்த இடத்திலே நிறைய இவர்களுக்கு தேவையான எல்லாம் இருந்தது, தங்கம் வெள்ளி என்று சொல்லி ஆகாரம் எல்லாம் இருந்தது. So all that things God actually supernaturally driven those people by actually creating a noise as if the army is rushing in to invade that people. அந்த இடத்துல இருந்த அந்த சிறிய ராணுவத்தை தேவன் அதிசயமான விதத்திலே அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இவைகளை எல்லாம் இவர்களுக்காகவே வைத்திருந்தார். So this is something a supernatural doing of God. இது தேவனுடைய தெய்வீக செயல். Same way God has done so many things for us on the cross. இவ்விதமாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு अनेक காரியங்களை செய்து விட்டார். He has driven out Satan, he has crushed Satan at his feet. சாத்தானின் தலையை நசுக்கி போட்டார். He has done so many things, he has given us authority as a believer. நமக்கு எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். But this is what is happening today. ஆனால் என்ன நடக்கிறது இன்று? God has driven out Satan. சாத்தானை துரத்தி விட்டார். He has kept all the blessings there. எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்காக வைத்திருக்கிறார். But unfortunately, because of the lack of knowledge, we perish. இதை அறியாததினாலே நாம் அழிந்து கொண்டிருக்கிறோம். And notice the other people are at the other side. மற்றவர்கள் அடுத்த பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். They don't know what had happened here. இந்த இடத்துல என்ன நடந்தது என்று சொல்லி அந்த மக்களுக்கு தெரியவில்லை. But only those few lepers actually made it. இந்த 4 குஷ்ரோகிகளுக்கு தான் அந்த இடத்திலே நடந்த சமாச்சாரம் தெரியும். Same way, just imagine and see about what Christ did on the cross for us. இப்படித்தான் சிலுவையிலே இயேசு செய்த விஷயம் கூட காணப்படுகிறது. He did so many things for us. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து விட்டார். But we are on the other side, not knowing all these things. ஆனால் அடுத்த பகுதியிலே ஒன்றையுமே அறியாமல் தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். There is food, there is healing, there is faith, there is prosperity and everything waiting for you and me there. எல்லா ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிறார். But what will happen if you don't know God? நீங்கள் அவரை அறியவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? This is why people perish for a lack of knowledge. அதனால தான் சொல்லி இருக்கிறார், அறிவில்லாததினாலே தேவனை அறியாததினாலே சாகிறார்கள் என்று சொல்லி. Look at, why do I say always? Because of this is the only reason. I will show you a proof scripture, you will be amazed. நான் ஏன் இதை தொடர்ந்து வலியுறுத்துகிறேன் என்று சொன்னால் அதை வேதாகமத்தில் இருந்து கூட உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். Everything is because of the knowledge. எல்லாமே அவரை குறித்து அறிகிற அறிவினால தான் உண்டாகிறது. The level of faith that you have, it is based on the level of knowledge that you have. உங்களுடைய விசுவாசத்தின் விகிதம் கூட நீங்கள் தேவனை குறித்து அந்த அறிகிற அந்த அறிவின் விகிதத்தோடு கூட தான் இணைந்து போகிறது. It is in proportion to the knowledge of God that you have. அந்த எந்த அளவிலே நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறோ அந்த அளவுக்கு தான் உங்களாலையும் விசுவாசிக்க முடிகிறது. So let's read this proof text. ஆகவே இதை காண்பிக்கும்படியாக நான் சொல்லுகிற அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 1 2 பேதுரு verses 2 and 3. 1ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 2-3 2 and 3. Yes. 2-3. Grace and peace be multiplied unto you through the knowledge of God. அவரை அறிகிற அறிவினாலே சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு பெருக கடவது என்று சொல்கிறார். So here we see that grace and peace be multiplied unto you through what? Through the knowledge of God. சமாதானமும் கிருபையும் என்ன சொல்லுகிறார்? பெருக கடவது, மல்டிப்ளை ஆக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். So this is where the disciple Peter is actually addressing to the church a letter. சபைக்கு சீஷனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே இப்படித்தான் அவர் எழுதி இருக்கிறார். He is actually giving this word of blessing to us. He is reminding us about this. இந்த தேவனை குறித்து அறிகிற அந்த அறிவின் ஆசீர்வாதமான அந்த வார்த்தை அவர் விதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். Grace and peace be multiplied unto you through the knowledge of God. தேவனை குறித்து அறிகிற அந்த அறிவினாலே சமாதானமும் கிருபையும் உங்களுக்கு பெருக கடவது என்கிறார். Look at verse 3.
மூன்றாவது வசனத்தை பார்க்கலாம். According as his divine power hath given unto us all things pertaining unto life and godliness, through the knowledge of him that has called us to glory and virtue. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. In these two verses I want to stress the word through. இந்த ரெண்டு வசனங்களிலும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இதன் மூலமாக அவரை குறித்து அறிகிற அறிவின் மூலமாய். So you can notice on both these verses you can read that through the knowledge of God, through the knowledge of God. அந்த அறிவினாலே என்கிற அந்த வார்த்தை தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. And really amazing thing in verse 3 is, மூன்றாம் வசனத்தினுடைய ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், he has given all things pertaining unto life and godliness through the knowledge of him. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் எதன் மூலமாய் தருகிறார்? அவரை அறிகிற அந்த அறிவினாலே. That's why God says that people perish only because of the lack of knowledge. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், என்னை அறியாததினாலே அவர்கள் அழிகிறார்கள். People perish, all things pertaining unto life and godliness comes only through him, only through knowing him, knowledge of him. ஜீவனும் தேவ பக்தியும் அவரை அறிகிற அந்த அறிவினாலே தான் வருகிறது. So all things are finished on the cross for us, you and me. எல்லாமே சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். But all these things will manifest only if we have a good knowledge about God. தேவனை குறித்து அறிகிற அறிவு நமக்கு இருந்தால்தான் இவைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். Peter started his book, his letter by addressing through the knowledge of God, and he even finishes it. Let's look at 2 Peter chapter 3 verses 18. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கு நாம் செல்லலாம். அவர் எப்படி இவ்விதமாக அறிவினாலே என்று சொல்லி துவங்கினவர் அந்த இதை எப்படி முடிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். Chapter 3 verses 18. 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். So he even mentioned that, but grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். So then just imagine that Peter is giving such importance by addressing it at the top of at the beginning of his letter and at the finishing of his letter. பாருங்கள், இந்த நிருபத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் அறிகிற அறிவு என்கிற அந்த காரியத்தை குறித்து தான் பேதுரு எழுதி இருக்கிறார். It is very important that we understand. ஆகவே தேவனை குறித்து அறிகிற அறிவு மிகவும் முக்கியமானது. So let's look at the final verse for today, John chapter 17 verses 3. இந்த நாளைக்கான கடைசி இந்த வசனத்தை நான் சொல்லுகிறேன். யோவான் 17:3ஆம் வசனம். And this is life eternal, that they may know thee the only true God. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். I hope this particular verse sums up the entire message today. இந்த ஒரு வசனம் இன்றைக்கு நான் போதித்த அனைத்து காரியங்களையும் மொத்தமாக சொல்லிவிட்டது. The last verse actually sums up the entire sermon today. இன்றைய பிரசங்கம் முழுவதையும் இந்த ஒரே வசனத்திலே நாம் முற்றிலும் பார்த்து விடுவோம். For this is life eternal. This is what we are looking for. This is what we are aiming. இது தான் நித்திய ஜீவன். எது? அவரை அறிகிற அந்த அறிவினாலே நித்திய ஜீவன். What everyone is running after, for life eternal. ஆகவே தான் இவ்விதமாக எல்லாரும் நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். They are looking for blessings. Everything is in the knowledge of God. அவர்கள் தேடுகிற ஆசீர்வாதம் எல்லாம் அவரை குறித்த அந்த அறிகிற அறிவில தான் knowing God, knowing Jesus is the Lord and Savior is getting life eternal, is equivalent to living a eternal life. அவரை அறிகிற அந்த அறிவு நித்திய ஜீவனை நம்ம பெற்றிருக்கிறதற்கான ஒரு காரியம். He is life eternal. அவரே தான் நித்திய ஜீவனாய் இருக்கிறார். So may God bless you and focus more on the knowledge of God. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் அதிகமாக அவரை அறிகிற அந்த அறிவிற்கு முக்கியத்துவம் கொடுங்க. Grow in the relationship with God. தேவனோடு கூட உங்களுடைய ஐக்கியம் அதிகமாக இருக்கட்டும். Just like how we saw David. எவ்விதமாக தாவீது தேவனோடு ஐக்கியமாய் இருந்தாரோ அப்படி இருங்கள். Amen. ஆமென்.